இந்த வலது கையில் 6 நாடி இருக்குது, இடது கையில் 6 நாடி இருக்குது. அக்குபஞ்சருக்கு போய் எனக்கு குணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு. அவங்க உடம்பெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வந்துடும். இருதயம் எப்பொழுது அதன் இயக்கத்தில் குறையை ஏற்படுத்துகிறதோ நம்ம உடம்புக்குள்ளேயே அதுக்கான சுவிட்சுகளெல்லாம் வச்சுருக்கிறாரு. எப்படி வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மருந்து தேவைப்படல, என்னோடய பையனுக்கு மருந்து தேவைப்படல. சார், இப்போ அக்குபஞ்சரை பற்றி நிறைய பேர்கிட்ட ஒரு அறிமுகமே இல்லாமல் இருக்குது. அந்த அக்குபஞ்சரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக மக்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் என்பது மருந்தே இல்லாமல் நம் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம். இந்த மருத்துவம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே நமது சித்தர்களால், போக முனிவர் இவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சரித்திரம் உள்ளது. இருப்பினும் அவர் சைனா சென்று அங்கு பரப்பி அங்கிருந்து மீண்டும் இங்கே வந்திருக்கிறது உண்மை. இந்த மருத்துவத்தை படிக்கிறது எளிது, படித்த பிறகு சிகிச்சை செய்வதும் எளிது. இந்த சிகிச்சையால் குணம் பெறுவதும் உறுதியான ஒரு அற்புதமான மருத்துவம். இது பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் இந்த மருத்துவத்திற்கு தேவையானது நோயாளர்களின் கை மட்டும்தான். இந்த வலது கையில் 6 நாடி இருக்குது, இடது கையில் 6 நாடி இருக்குது. இந்த 12 நாடிகளும் 12 உறுப்புகளுக்கு தேவையான செயல்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவியை மட்டுமே ஒரு ஆயுதமாக வைத்து இதன் மூலம் நோய்களின் தன்மைகளை கண்டறிந்து அது எந்த உறுப்பில் எந்த சக்தி குறைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கான வர்ம புள்ளிகளை, நம்ம உடம்பு முழுக்குமே ஆயிரக்கணக்கான வர்ம புள்ளிகள் இருக்கிறது. அந்த வர்ம புள்ளிகளில் மிக குறைந்த வர்ம புள்ளிகளே நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வர்ம புள்ளிகளை தூண்டிவிடும் பொழுது மிக எளிதாக குணமடைகிறது. இப்போ பார்த்திங்கன்னா, 2000 இன்றைக்கி வரைக்கும் 23 ஆண்டுகள் இந்த பாரதிய அக்குபஞ்சர் மருத்துவ மையம் செயல்பட்டு வருது. இங்கே தோல்வி அடைஞ்சவங்க, அதாவது அக்குபஞ்சருக்கு போய் எனக்கு குணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிக குறைவு. அந்த அளவுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் ஒரு வெற்றியை கொடுக்கிறது, நோயாளர்களை சந்தோஷப்படுத்துது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இங்கே இந்த மருத்துவத்தில் யார் வந்தாலுமே உங்களுக்கு இந்த நோய் இவ்வளோ நாளில் உங்களுக்கு இன்னும் பாதிப்பாக அப்படின்னு ஒரு மிரட்டக்கூடிய மருத்துவமாக அமையவில்லை. அவங்க அழுதுட்டு வருவாங்க, நாம் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுவோம், இதுதானுங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது சாதாரணம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட முகம் மாற்றம் அடைஞ்சிருது, மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடுது. அந்த சந்தோஷம் வந்தாவே அவங்க உடம்பெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு பழமொழி இருக்குது. அது 100க்கு 100 உண்மை தானே. ஒரு கஷ்டத்தோடு இருப்போம், தாங்க முடியாத தலைவலி இருக்குது, நமக்கு உகந்த ஒரு நண்பர்கள் பேசும்போது நம்ம அவங்களோட பேசிட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நகரு. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தலைவலி இருக்காது, அதை மறந்துடுவாங்க. அப்போது என்ன, அந்த வாய் விட்டு சிரிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் காணாமல் போயிடுது. அப்போது ஒரு நோயாளி வந்த உடனே உங்களை டெஸ்ட் பண்ணணும், இந்த டெஸ்ட் பண்ண பிற்பாடு உங்களுக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்ததை விட கொஞ்சம் அதிகமாகிடுவாங்க நோயின் தாக்கம். அதுவெல்லாம் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இல்லை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஒரு இலக்கணம் இருக்குது பார்த்திங்களா. இந்த இலக்கணம் 5 மண்டலம்: வெப்பம், காற்று, நீர், மரம் அல்லது ஆகாயம், நெருப்பு. இந்த 5 மண்டலத்துக்குள்ளே தான் இந்த பூமி இயங்கிட்டு வருது. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளது என்று சொல்வார்கள். இந்த 5 மண்டலம்தான். ஒரு மனிதனுக்கு வெப்பம் குறைந்தால் நோய், வெப்பம் அதிகமானால் நோய். ஒரு மனிதனுக்கு நீரின் தன்மை, இப்போ சிறுநீர் வெளியே போகலினா நோய், அளவுக்கு அதிகமாக வெளியே போனால் நோய். ஒரு மனிதனுக்கு அடிக்கடி வேர்வை வந்துகிட்டே இருந்தால் நோய். மரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எரிக்கக்கூடிய காற்று. நம்ம உடம்புக்குள்ளே எரிவுத்திறன் அதிகமாகும் பொழுது நம்ம உடம்புல ஏராளமான நோய்கள் உருவாகும்.
அடுத்தபடியாக இந்த 4 சேர்ந்து வெப்பம், காற்று, நீர், மரம், இந்த 4 சக்திகளும் ஒன்றாக சேரும்போது உருவாகிறது தான் நெருப்பு. இப்போ ஒரு நெருப்பு எரிய என்ன வேணும்? ஒரு விளக்கை எடுக்கிறோம், அதில் எண்ணெய் ஊற்றுறோம், திரி போடுறோம், நெருப்பு பற்ற வைக்கிறோம். எண்ணெய் குறைஞ்சாலுமே நெருப்பு எரியாது, திரி இல்லைனாலே நெருப்பு எரியாது. இந்த திரி, எண்ணெய், இந்த ரெண்டுமே இருந்து ஆக்சிஜன் இல்லைனாலும் எரியாது. அப்போது இது எல்லாம் இருக்கும் பொழுது தான் அந்த நெருப்பு எரியுது. அதே போல தான் நம்ம உடம்புக்குள்ளேயுமே வெப்பம், காற்று, நீர், எரிபொருள், இந்த 4மே ஒன்றா சரியான விகிதாச்சாரத்தில் சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு நெருப்புங்கிற இருதயம் தான் நெருப்பு மண்டலம். இருதயம் இயங்குது. இருதயம் எப்பொழுது அதன் இயக்கத்தில் குறையை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது தான் நமக்கு நோயே உருவாகிறது. இருதயம் கரெக்டாக இயங்குச்சுன்னா மற்ற 4 உறுப்பும் கரெக்டாக இயங்குமா? இந்த 4 மண்டலமும், இந்த 4 மண்டலத்தோட 5 மண்டலம் ஒன்றா சேர்ந்து இயங்கும்போது நோய் இல்லை. இது குறையும் பொழுது அதைத்தான் சக்தி குறைபாடுங்கிறோம். இந்த சக்தி குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு நம்ம படைத்த இறைவன் சும்மா இல்லை, நம்ம உடம்புலையே அதுக்கான சுவிட்சுகளை எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறார். நம்ம உடம்புக்குள்ளேயே அதுக்கான சுவிட்சுகளெல்லாம் வச்சுருக்கிறார். எப்படி வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையில் இருக்கக்கூடிய 10 விரல் நகத்துலையுமே, காலில் இருக்கக்கூடிய 10 விரல் நகத்துலையுமே அந்த சக்தி பாதைகள் உருவாகி மேலேறி இங்கே இருதயத்துக்கு வருது. இருதயத்துக்கு மட்டும் இல்லைங்க, 12 உறுப்புகளுக்கும், 12 ராஜ உறுப்புகள். இதெல்லாம் ஒரு பாடம். இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைன்னு சொல்லிக்கலாம். என்னென்னா, ஒரு ஃபுல் செக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுதான் நல்லது, வருஷம் ஒருக்கா போய் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு 50,000 கொடுக்கறதுக்கு கூட தயாராகிறாங்க. இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையுமே இந்த அக்குபஞ்சர் படிச்சிட்டிங்கன்னா குணப்படுத்திக்கலாம். இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் அதிகம் படிக்க வேண்டியதில்லை, சாதாரணமாக +2 மட்டும் படிச்சிருந்தா போதும். அதனால் இது படிக்கிறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் செலவாகாது. உங்களுக்கு ஒரே வருஷத்தில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுக்கலாம், இன்னொரு வருஷம் போனால் மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுக்கலாம். இந்த 2 வருஷத்துலேயே நீங்கள் ஒரு மிகச்சிறந்த அக்குபஞ்சர் வல்லுநராக மாறிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் நம்ம மக்கள் இதுக்குள்ளே வரத்துக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த தன்னம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப குறைவாக இருக்குது. எப்பொழுது ஒரு தனி மனிதனுக்கு தன்னை காத்து கொள்ளக்கூடிய சக்தி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ இந்த நாடு சுபிட்சம் பெற்றும். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தருகிட்டையுமே இல்லை, படிக்க வேணும், யாராத்துட்டு போய் அடிமையாக வேலை செய்யணும் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ அதையெல்லாம் கடந்து நாம் யார்கிட்டையும் போய் கைகட்டி நிற்கக்கூடாது, நம்மளோட திறமை அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்குங்காட்டி தாங்க இந்த அக்குபஞ்சருக்கு நான் வர முடிஞ்சு. என்னை சார்ந்தவர்கள் நிறைய பேர்த்த உருவாக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த அக்குபஞ்சர் ரொம்ப சிறந்த மருந்து, அதாவது மருந்தே இல்லாத மருந்து. இப்போ நான் 2000லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மருந்து தேவைப்படல, என்னோடய பையனுக்கு மருந்து தேவைப்படல, என்னோடய குடும்பத்துக்கு மருந்து தேவைப்படல, என்னை நம்பி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மருந்து தேவைப்படல. இப்படி தேவைப்படலைங்கிற அளவுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் கொண்டு வந்துருக்குது. சூப்பர் சார்.